சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அவர் ஸ்டைலில் சொல்கிறாரு, இப்படிலாம் பேசுகிற சட்டத்துறை அமைச்சர் இருக்கிறது நாட்டுக்கே அவமானம். இப்படி பேசுகிறாரு பாருங்க, எல்லாம் அவமானம், என்னத்தை சொல்கிறது என்று சொல்லிவிட்டு இந்த நெல் ஈரப்பதம் இது தொடர்பான ஒரு அதான் சார் சொன்னோடனே வந்துட்டு வேகமாக வந்து கொள்முதல் பண்ணாங்க, இப்போ அப்படியே போட்டாங்க, நிவாரணம் எதுவுமே வழங்கலை அப்படின்னு சொல்லி வழங்கலைன்றதை சொல்லிட்டு அது கிரெடிட் எடுத்துக்கிறார் பாரு. நான் விவசாயிங்க, நான் எப்போவுமே விவசாயி, எனக்கு தெரியும். நான் இந்த மாதிரி நெல்லுக்கு எதிர டப்பாவில் வச்சு செக்ரட்டரியேட்டில் வந்து பார்க்குறேன் இல்லை, நான் வயலில் இறங்கி பார்ப்பேன். பார்த்தேன்னா ஏன் திருச்சிக்கு எங்கேயோ போனாரே அவர், அங்கேருந்து இவ்வளோ தூரம் தானே போய் இறங்கி வயலில் பார்த்துருக்க வேண்டியதானே, எதுக்கு கதிரை செக்ரட்டரியேட்டுக்கு கூட்டு வர்றாரு, அடிக்கிறாரா? மேடைக்கு மேடை டெல்டா காரன் பேசுறீங்களா அடிக்கிறாரா? இப்படி தான் அந்த எதிராளியோட பலவீனத்தை குறி வச்சு தாக்கணும். புரியுதா? இது நீங்கள் இப்போ மறுக்க முடியாதே. இவ்வளோ தூரம் வந்தீங்க, அங்கே தான் அந்த நெல்லெல்லாம் முளைச்சி போய் சிக்கலாக இருக்குது. ஒரு உண்மையான முதல்வர், அக்கறை உள்ள முதல்வராக இருந்தால் நீ ஃபீல்டுக்கு போயிருப்ப. போகாமல் உலகத்தில் எவனாவது கதிரை கொண்டு வந்து டேபிளில் வச்சு டப்பா வச்சு பார்ப்பானா? அந்த வீக்னஸை குத்தி கட்டுறா இருப்பார். இப்போ தெரிஞ்சு போச்சா? இப்போ ஒரு விவசாயியாக இருக்கவன் பார்ப்பான், ஆமாம் ஏன் கரெக்டு தான், ஏன் இவ்வளோ தூரம் வந்திருக்கலாம்ல. இதுதான் விஜய்க்கு கைவரவில்லை என்கிறேன்.